ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி பட்டர்ஃப்ளை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அந்தந்த சீசனல்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ரெசிபி பண்ணா ஹெல்த்துக்கு நல்லது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலாப்பழ பாயசம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பலாப்பழ பாயசத்துக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விதை நீக்கிய பலாப்பழம் 20 சுளை, பாசி பருப்பு 1/4 kg, உலர் திராட்சை 20, முந்திரி 10, ஏலக்காய் 3, நெய் 2 டீஸ்பூன், தேங்காய் பால் 200 ml, பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம். அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுருங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நீங்க கரண்டில இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ற கரண்டிலையும் ரெண்டுலையுமே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்ச பிறகு ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆன பிறகு அதை எடுத்துடலாம். அதே பாத்திரத்திலே முந்திரியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சையை எடுத்து வச்ச பிறகு அதே பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். லைட்டா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லம்
பருப்பை இன்னும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பலாப்பழ பியூரிய இந்த பருப்போட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புல இருந்தா போதும். தேங்காய் பால் அதிகமா கொதிக்க விட வேண்டாம். பாயசத்தை இறக்க போற சமயத்துல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி திராட்சைய இதனோட மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுல நெய், தேங்காய் பால், பாசிப்பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.